வந்து மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை நான் பாராட்டுறேன். இந்த சமூக விரோதிகளை அண்ட் இந்த விஷக்கிருமிகளை வந்து ஒரு இரும்பு கருத்தால் அவங்க அடக்கி வச்சிருந்தாங்க. இப்போ இருக்கிற அரசு இந்த விஷயத்தில் வந்து அவங்களை பின்பற்றி இதை வந்து அடக்கி வைக்கணும். இல்லைன்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஆபத்து. இப்போ வந்து அரசாங்கம் சொல்லியிருக்கு இந்த வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து திறக்காது, போட்டாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க உத்தரவு கொடுத்தாச்சு. அவங்க வந்துட்டு அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் வந்துட்டு அவங்க கோர்ட்டுக்கு தான் போனாங்கன்னு சொன்னால் அவங்க மனுஷங்களே கிடையாது. ஈவன் நீதிமன்றத்தில் இருக்கவங்க கூட மனுஷங்க தான். டெஃபினெட்லி அங்கே ஜெயிக்காது, ஜெயிக்கவும் கூட கூடாது, அவங்க போக மாட்டாங்க. மனுஷ சக்தி, ஜனங்க சக்தி முன்னால் வந்து எந்த சக்தியும் ஒன்றுமே பண்ணாது. அவங்க உண்மையான ஸ்டெர்லைட் ஆலை நிறுவனம் உண்மையான மனிதர்களாக இருந்தால் இத்தனை உயிர் பலி வாங்கி இத்தனை பேர் அடிப்பட்டு கிடக்கும் போது மறுபடியும் வந்து அது திறக்கணும் அந்த நினைப்பு கூட வரக்கூடாது. அது டெஃபினட்டாக எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி அதுக்கு அனுமதி கொடுக்கவே மாட்டாங்க. அண்ட் அடிக்கடி வந்து இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. அது வந்து சில நல்லதுக்கு போராடுறாங்க, சில பேர் சில போராட்டங்களை வந்துட்டு ஊக்கி விடுறாங்க. இது ஜனங்க வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா தமிழ்நாடு வந்து போராட்ட பூமியாக நடந்தால் அதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து எந்த தொழிலும் இங்கே வராது, எந்த வந்து வியாபாரிகளும் வரமாட்டாங்க, வேலை வாய்ப்பு கிடைக்காது, இளைஞர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே வந்துட்டு விவசாயம் இங்கே கிடையாது, தண்ணி கிடையாது, வேலை வாட்டியும் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த போராட்டம் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக செய்யணும். அப்படி அரசாங்கம் கூட இந்த மாதிரி வந்து பர்மிஷன் கொடுக்கும்போது எல்லா நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்து கரெக்டாக செய்யணும், கரெக்டாக கொடுக்கணும். அப்படி ஏதாவது ஆகும்போது நீதிமன்றங்களை அணுகி தான் இதை வந்து சால்வ் பண்ணணுமே ஒழிய போராட்டம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாயிடும். இதை வந்து சிஸ்டம் வந்து அரசியல்வாதிங்க வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு அபிப்பிராயம். சமூக விரோதிகள் உள்நுழைந்ததை வந்து கணிக்க தவறியது காவல்துறையின் பலவீனம். இது டெஃபினெட்லி அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து மிஸ்டேக்குங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அந்த இன்டெலிஜென்ஸோட மிஸ்டேக்கு. இது ஒரு பெரிய மிஸ்டேக். இது வந்துட்டு கம்ப்ளீட்லி இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ நடந்து போச்சு. இனிமேல் நடக்கிறது எல்லாம் நல்லதே நடக்கட்டும். இல்ல எல்லாத்துலயும் அரசியல் பண்றாங்க, ஜனங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் தெரியும். நேரம் வரும்போது அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து நியாயத்தை காட்டுவாங்க. சார் 100% மக்களுமே ஒரே ஒரு கேள்விதான் வைக்கிறாங்க. 13 பேர் இறந்ததெல்லாம் யார் சுட்டது? அது தமிழக அரசு கூட சுட்டதுங்கிற வார்த்தை கூட வரல. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, டோட்டலி வந்து ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. ரொம்ப கம்ப்ளீட் இது வந்து இது மாதிரி அவங்க போலீஸ் அவங்க எதிர்பார்த்து ஜனங்க வந்துட்டு இவ்வளவு வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்து வன்முறையில் இப்படியாவது நடக்கும் சொல்லி எதிர்பார்க்கல. அப்போ சொல்றேன், இப்போவும் சொல்றேன், அந்த காவலர்கள் மேல மட்டும் வந்து கை வைக்கிறவங்களை மட்டும் எடுப்பட்டா விடக்கூடாது. அது டிஃபெக்ட் விடக்கூடாது. அப்படியே பண்ணிட்டு வந்து சொன்னா அதுக்கப்புறம் வந்து காப்பாற்றுறவங்க யார் காப்பாற்ற போறவங்க சொல்லுங்க? எத்தனை 7 கோடி மக்களுக்கு 7 கோடி மட்டும் எத்தனை பேர் காவலர்கள் இருக்காங்க? அது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். வீடியோ கேமராலாம் இருக்கு, இன்டெலிஜென்ஸ்க்கு எல்லாமே ரிப்போர்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் கரெக்டாக பார்த்து யார் காவலர்கள் அடிச்சிருக்காங்க, யார் வந்து அந்த பொது சொத்துக்களை இது பண்ணியிருக்காங்கன்னு பிடிச்சி அவங்களை வந்துட்டு அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பேப்பரில் போடணும், டிவியில் போடணும். அவங்க சமூக விரோதிகள் சொல்லி அவங்களுக்கு வந்து அதை புக் பண்ணிடணும். சார் தமிழ் அரசு 10 லட்சம் சொல்லுச்சு, அதுக்கப்புறம் 20 லட்சம் சொல்லுது. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் 20 லட்சம் கொடுக்குறேன்றாங்க. முதலமைச்சர் ராஜினாமான்ற கோரிக்கை ஏன் ரஜினிகாந்த் முன்வைக்க மாட்டேன்றார்? எல்லாத்துக்கும் ராஜினாமா அப்படின்னு சொன்னா எப்படிங்க இது? அந்த அரசியலை நான் வந்து அதை பற்றி பேச நான் விரும்பல. அது பேச ஒரு இனிமேல் வந்து அவங்க ஜாகிரதையா இருக்கணும். அது பெரிய மிஸ்டேக். தமிழக அரசு சரியா கையாளாத பட்சத்தில் முதலமைச்சர் ராஜினாமா நியாயமான கோரிக்கையா இருக்கும். பார்க்கலாங்க, சொல்லியிருக்காங்க. பட் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ராஜினாமா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆமாங்க 100%. அதுக்காக வந்துட்டு அந்த மூடி அவங்க வந்து வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. அரசாணிகள் கூட போறோம் அப்படின்னு சொல்லி இல்லைங்க. ஒன் மேன் கமிஷன் மேல இல்லை எனக்கு. அது வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி தான் அது செய்யணும். அது வந்து அதுக்கு வந்து அலட்சியம் தான் காரணம். அதுக்கு வந்து அலட்சியம் அவங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். இது வந்து பெரிய பாடம். அது எனக்கு தெரியாது. இதுவரை வந்துவிட்டு பாதிக்கப்பட்ட பகுதிக்கு ஏன் பார்க்க போகல? என்னங்க பார்த்துட்டேன். அவங்க வந்து ஆக்சுவலி யாரு செத்துருக்காங்களோ அவங்கள வந்து ஃபேமிலிகளை வந்திருக்காங்க.
முடியலைங்க. இதெல்லாம் ஆறுன பிறகு அதுக்கப்புறம் தான்